ஆனால் ஒரு சிலருக்கு சிம்டம்ஸ் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அவங்களுடைய டே பை டே ரொட்டீன், டே டு டே ரொட்டீனை பெர்ஃபார்ம் பண்ண முடிவதில்லை. அப்புறம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரிஃப்ளெக்ஸ் ஆகி வரும். வால்யூம் ரிஃப்ளெக்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது சாப்பிட்ற சாப்பாடே அப்படி மேலே வாய்க்கு வரும், திருப்பி அவர்கள் அதை விழுங்க வேண்டியது இருக்கும். சிலர் சாப்பிட்டுட்டு குனிய முடியாமல் நிலைமை, இல்லை படுக்க முடியாது. சாப்பிட்டுட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா போய் படுத்தாங்கன்னா திருப்பி ரிஃப்ளெக்ஸ் வந்துடும், வாந்தி வர மாதிரி ஒரு ஃபீலிங். இந்த மாதிரி கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கும் இந்த உணவு குழாயில் புண் மிக ஆழமாக, அது கிரேட் பி அண்ட் கிரேட் சி இசோஃபேஜைட்டிஸ் என்று சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஆழமான புண் ஏற்படுறவர்களுக்கும் சிலர் பார்த்திங்கன்னா வருஷக்கணக்கில் அந்த மெடிசன் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஒன் டே கூட அவங்களால அதை நிறுத்த முடியாது. ஸோ பிபிஐ டிபெண்டன்ட் டிசீஸ் என்று சொல்லுவோம். டெய்லி அவங்க மருந்து சாப்பிட்டா நல்லா இருக்காங்க. ஒன் டே ஸ்டாப் பண்ணியாச்சுனாக்கா அது அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த காமன் இண்டிகேஷன்ஸ் ஃபார் சர்ஜிக்கல் கரெக்ஷன். ஸோ இதற்கு இந்த லேப்ரோஸ்கோபி நுண்துளை வழியாக ஃபண்டோப்ளைகேஷன் என்ற ப்ரொசீஜர் இருக்குது. சில எண்டோஸ்கோபிக் ப்ரொசீஜர்ஸும் இருக்குது. இதை செய்வதன் மூலம் அந்த உணவு குழாய் இறப்பை வால்வை மீண்டும் உருவமைத்து ரிஃப்ளெக்ஸ் வராமல் உறுதியாக நம்ம அதை தடுக்கலாம்.